Or include our GST, or take off your GST, other GST, all things. So it is an income for the government. Goods and service. And then discount received. There are discount other receiver under discount prices. It is an income. Upon property நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நியூ ட்ரெண்ட் we are giving for lease குத்தகைக்கு விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது வேலை செய்யறோம். ஸோ அதுல இருந்து வர இன்கம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் கடன் வராமல் இருக்கிறத வர வைக்கிறது. ஸோ these are the next. These are the income are generated as a revenue. செலவு எந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் செலவு இதெல்லாம் ஜஸ்ட் we have to imagine between home and the nation. Okay. See this. Salary, government கொடுக்குற salary, wage, commission, அப்புறம் administration expenses, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு expenses இருக்கு. Finance, economy, education, and the labor market, all places are having the expenses. So அதுக்கான wages, அப்புறம் government advertisements நிறைய பண்றாங்க இல்லையா? நிறைய government advertisements, service sector இருக்கட்டும், வேறு எந்த field இருக்கட்டும், they are doing the advertisements. So for that they have to spend money. Then software upgrades. The latest trend in India and all over the world, technology. What development? Very good. Yeah, yes, nice. Yes, somebody reflect on it. You have to clap. Appreciation. So artificial intelligence is current. Is the trend in current day-to-day activities. You are using WhatsApp. Even WhatsApp is acting with the help of AI. So, another upgrade panadana expenses and a lot of measures and rules of the government and all things have to be maintained. So, in the next, in the expenses that government has to make. Okay, under capital receipts இது ஒரு category. Capital receipts அதாவது முதலீடு பண்றதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எதுல பேங்க்ல லோன் இன்வெஸ்ட் பண்றோம் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து சேல் பண்றோம். நீங்களும் உங்களுடைய லேண்ட் அதாவது வயல் காடு இது மாதிரி பிளேசஸ் வந்து சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ அது உங்களுடைய ஊர்ல யாராவது சேல் பார்த்துருக்கீங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் சேல் ஆஃப் அசெட்ஸ் தட் இஸ் another income. அப்போ கம்பெனிஸ் வந்து ஷேர் சேல் பண்றதா சொல்லுவாங்க. ஓகே, நான் ஒரு 1 lakh rupeesல ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம். என்னோட கம்பெனி டெவலப் பண்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் 1 lakh வாங்கி ஒரு 10 லட்சத்தை வாங்கி வச்சுட்டு நான் கம்பெனி டெவலப் பண்றது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஷேர் செல்லிங். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட். அது வந்து ஒரு இன்கம் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல. அண்ட் தென் எக்ஸ்பெண்டிச்சர், பிளான்ட், பில்டிங் எதெல்லாம் நம்ம சேல் பண்ற கான்செப்ட் சொல்லுவோம் அதெல்லாம் நியூ பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸ்பென்சஸ், பிளான்ட் அண்ட் பில்டிங், டெக்னாலஜி, எக்யூப்மெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ்ல வரக்கூடியது. ஸோ இந்த 4 கேட்டகரியில தான் வந்து யூனிட் பேட்சஸ் வந்து கவர்மெண்ட் பேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. என்ன நம்ம வீட்டில் கம்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் சில ஆஸ்பெக்ட் டெவலப்மெண்ட். 4 என்ஜின் ஒரு வெஹிக்கிளுக்கு எப்படி 4 வீல் இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஒரு வெஹிக்கிளுக்கு 4 வீல் இருந்தால் தான் போகும் இல்லையா? 3 இருந்துச்சுன்னா 3 தான் போகும் இல்லையா? 3 போனது மாட்டோம். எஸ், listen. So 4 things are being considered as a development of a nation. One is agriculture, another one is MSME. What's MSME? Micro, small. Very good. Rest of people clap and appreciate. Yeah, micro, small and medium entrepreneurs. Yeah. So I'm in the second field, the investment and exports. Make in India. Irka. Make in India. Irka. இப்போ இந்த பட்ஜெட்ல India should reduce the import of anything, but raise the exports. அப்படின்னு நியூ கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வாங்குறத குறைச்சிட்டு நாமளே மேக் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the 4 fields are the main engines of the government or development of the nation. Okay, next. இது வந்து எனக்கு 2 பிக்சர் மட்டும் எனக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதனால இதுவும் அடுத்த ஸ்லைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஓகே, ஃப்ரம் தேர் வந்து முக்கிய துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு. தட்ஸ்
the different departments where the fund being allocated by the government. எங்கெல்லாம் எதுக்கு allocate பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. I say only two things. Maximum எங்க பண்ணிருக்காங்க? Safety for the safety-ங்கிறத விட சரியான வேர்ட் வந்து டிஃபென்ஸ். ஓகே, அதுல தமிழ்ல பாதுகாப்பு இருக்கு. டிஃபென்ஸ் அதுக்கு மட்டும் 6 lakh crore 7 லட்சம் கோடிகள். ஓகேங்களா, 6 lakh crore for defense-க்கு allocate பண்ணிருக்காங்க. very huge quantity of fund. And then education எவ்வளவு இருக்கு பாருங்க. education எவ்வளவு இருக்கு பாருங்க. education எவ்வளவு இருக்கு பாருங்க. எஸ், பாதுகாப்பு பண்றதை விட 1/6 தான் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எஸ், நமக்கு போதுமா? போதாது சார். போதாது. அப்ப என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கு, கொடுக்க வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்கு. கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? ஓட்டு போட மாட்டோம். ஆமா, அவங்க பண்ணக்கூடாது. யா, இட்ஸ் a basic concept. Okay, so the comparisons பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு அடுத்தது தான் அக்ரிகல்ச்சர். 4 இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் இன்ஜின் அக்ரிகல்ச்சர் சொன்னாங்க இல்லையா? அப்ப பட்ஜெட் வந்து ஃபண்ட் எங்க அதிகமா போயிருக்கணும்? அக்ரிகல்ச்சர் போயிருக்கணும். ஆனா அக்ரிகல்ச்சர் போகல, எஜுகேஷன் அடுத்த இடத்துல அந்த ரேட் வச்சிருக்காங்க. So it is too bad and poor performance and conditions of the government. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் டிவிஷன் give the recommendation. ஓகேவா? டாக்ஸ் யாருக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இன்க்ளூடிங் மீ நம்மளால டேக்ஸ்ல வர மாட்டோம். ஓகேவா? பிகாஸ் வி ஆர் இப்போ நாங்கள் சேலரி பீப்புளாக இருந்தாலும் இட்ஸ் நாட் தட் மச். பட் என்ன எக்ஸப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்றது 4 lakh. ஆக்சுவலி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றது 12 லட்சம் வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா நோ டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 lakhs வரைக்கும் கிடையாது.